ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மூவியை பார்க்கும்போது சார் ஏதோ தப்பாக போகுது சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது நீங்கள் அப்படி போயிட்டு இப்படி வரீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மூவியே. அண்ட் ஒன் லைன் சொன்னால் இந்த மூவியே ஸ்பாய்லர் ஆகிடும். பார்க்க இப்படிதான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும். அண்ட் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 4 கேரக்டர்ஸை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் அக்கரி அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி மற்றவங்களை நம்ம என்றைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க பேர் யுனா. யுனா இந்த மாதிரி மற்றவங்களை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, அவங்கள மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பையனை காட்டுறாங்க. இவன் பேர் காசு. காசு இந்த மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இன்னொரு கேரக்டர் பேர் பிரின்ஸு. ஸோ பிரின்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும், அது சரியோ தப்போ. அப்படியே இந்த 4 பேர் கேரக்டர்ஸையும் காட்டி அப்படியே ஃபர்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஹக்காரியும் யுனாவும் இன்னும் நடந்து போயிட்டு இருக்காங்க. யுனாக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஷையான பர்சனு, யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஸோ ஹக்காரி கூட தான் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹக்காரிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல் இருக்கு. எல்லாரும் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போக யுனா கேட்குறாங்க, எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எனக்குலாம் பயமாக இருக்குது மற்றவங்ககிட்ட பேசுகிறதுக்கே அப்படின்னு சொல்ல. இல்லை, நானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் வந்தேன், ஸோ கொஞ்சம் பேரை ஃப்ரெண்ட்ஸாக ஆக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியா சரின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளாஸில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போ ஹக்காரி கேட்குறாங்க, என்ன நீ ஏதோ பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க உன்னோட ஃபோனில். நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ சிரிக்கக்கூடாது. நான் சின்ன வயசில் ஒரு காமிக் படிச்சுட்டு இருப்பேன். அதில் ஒரு கேரக்டர் வரும். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு மாதிரி பிரின்ஸ் மாதிரி. அப்போவே நான் காதலில் விழுந்துட்டேன், இப்போ வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அண்ட் இன்னொரு விஷயம் கூட, நான் அப்படியே அவனை ரியல் லைஃப்லேயும் பார்த்தேன், அதே மாதிரி பர்சன் நம்மளோட காம்ப்ளெக்ஸில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நீ அப்படி பார்த்தியா, அப்போ அவன்கிட்ட போய் பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஹக்காரி கேட்க. இல்லை வேணாம், எப்படி நான் பேசுறது, அவனை பார்க்குறதே எனக்கு போதும், அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பாரு, காதல் அப்படின்னா ஹார்ட் பிரேக் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ நீ முதல் போய் சொன்னாதானே தெரியும் அந்த காதல் அப்படின்ற மாதிரி ஹக்காரி சொல்ல. இல்லை வேணாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஸோ அங்கே கசு வரான். இந்த மாதிரி யுனா கிட்ட பேசுறான். என்ன நீங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. இல்லை சும்மா ஹக்காரி கிட்ட பேசுறதுக்காக வந்தா. உடனே கசு ஹக்காரி கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான், ஏ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் கசு அங்கேருந்து போயிடுறான். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யுனாவும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாளாவது யுனா ஹக்காரி வீட்டுக்கு வராங்க. காலிங் பெல் அழுத்திட்டு நிக்க ஒரு பையன் ஓப்பன் பண்றான் டோரை. அந்த பையனை வாயை பொழுது பார்த்துன்னு இருக்காங்க. யுனா ஏதோ பேண்ட்டுக்குள்ள பூரான் போன மாதிரி நின்றுட்டு இருக்க. இந்த மாதிரி யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் யுனா அப்படின்னு சொல்ல. ஹக்காரி உள்ள இருந்து வெளில வராங்க. இவருக்கா 1008 தாட்ஸ். ஆமா, இவன் இங்க பண்றான், ஒருவேளை ஹக்காரியோட பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ, ஐயோ இருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவன் யாருன்னு உனக்கு தெரியாதுல, இவன் தான் என்னோட பிரதர் ரியோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி பிரின்ஸ் ரியோ, நம்ம ரியோனே கூப்பிடுவோம். ஸோ ரியோன்னு சொல்ல, அப்பாடா இவன் பாய் ஃப்ரெண்ட் இல்லடா பிரதரா அப்படிங்கிற மாதிரி போன மூச்சு திரும்ப வருது யுனாக்கு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருக்க. ஹக்காரி கண்டுபிடிச்சிடா, அப்ப அந்த பிரின்ஸ் பையன் சொன்னது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி மேக்ஸ் சொல்லிக் கொடு இவளுக்கு அப்படின்னு சொல்லி. அவன் கேட்குறான், எதுக்கு என்னை சொல்லிக் கொடுக்க சொல்ற அப்படின்ற மாதிரி. தொப்பாரு, எனக்கு சுட்டு போட்டாலாம் மேக்ஸ் வராது, ஆனால் உனக்கு மேக்ஸ் நல்லா வரும், அதனால தான் சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹக்காரி சொல்ல. ரியோ ஒத்துக்கிறான். சரி ஓகே நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரியோ இவங்க வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக யுனாக்கு சந்தோஷம் தாங்கலை. உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல வர, எனக்கு நல்லாவே தெரியுது, இவன் தானே பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்த, அவனை பார்த்தேன்னு சொன்னியே, என் பிரதர் தானே அப்படின்னு கேட்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான் அந்த பேரு, நல்லா இருக்கான்னு வேணா சொல்லு, ரொம்ப அழகா இருக்கான், பிரின்ஸ் மாதிரி இருக்கான்னா தயவு செய்து சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹக்காரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் குசுன்னு பேசிட்டு இருக்க. டக்குன்னு ரியோ உள்ள வரானா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக்காரி சரி ஓகே நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன், நீங்க 2 பேரும் பச்சிட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வெளில போயிடுறான். ஸோ உடனே ரியோ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இவ மேக்ஸை கவனிப்பான்னு பார்த்தா ரியோ மூஞ்சியை கவனிச்சுன்னு இருக்கா, சைட் அடிச்சுட்டு இருக்க. டக்குன்னு இவன் ஏதோ புக் எடுக்கிறானா, ஒரு லெட்டர் மாதிரி
வந்து விழுது. ஆக்சுவலி இந்த லெட்டர் வந்து காலைல ஒரு பொண்ணு எனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுத்தா, யாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி வந்து சைடில் வச்சிடுறான். ஓ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா ஒரு பொண்ணு. நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அவன் என்னோட டைப் கிடையாது, அதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீ ரிஜெக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம்ல. இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது பாரு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஹர்ட் ஆவாங்க. நம்ம வந்து கரெக்டாக இல்லை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஓப்பனாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க இதை வந்து மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இங்கே அப்படியே காட்டுறாங்க. ஸோ அக்கறை வந்து வெளில போயிட்டு இருக்கும் போதே எதிர்க்க வந்து கசு வரான். ஜாலியாக குழந்தைங்க மாதிரி ஊஞ்சல் ஆடி பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி யூனாவை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்க உடனே அக்கறை சொல்கிறா, அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி நான் ட்ரிப்பு போகும்போது என்னோட வாலெட்டு ஃபோன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பக்கத்து ஸ்டேஷன் போகிறதுக்கு கூட 10 பைசா கிடையாது. ஸோ அதனால் வந்து அக்கறைக்கிட்ட கேட்டேன். அவள் வந்து யாருன்னு கூட தெரியாது, டக்குன்னு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் 2 பேருமே ஒரே காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கோம். அதனால் வந்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா யூனா அப்படின்ற மாதிரி அக்கறை சொல்லிட்டு இருக்க உடனே வந்து கசு சொல்கிறான், ஆமாம் நீ வந்து நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பேசி. ஸோ ரியோ வந்து கேட்குறான், ஆமாம் நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கே யாருக்காவது அப்படின்ற மாதிரி, உனக்கு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படின்னு கேட்க, இல்லை நானும் யாருக்கும் ப்ரொப்போஸ் பண்ணதில்லை, எனக்கும் வந்து யாரும் ப்ரொப்போஸ் பண்ணதில்லை ஆக்சுவலி. அண்டு எனக்கும் ஒரு பையனை பிடிக்கும், ஆனால் அவன்கிட்ட சொன்னால் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணுருவான்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து யுனா சொல்ல, பாரு நீ வந்து ப்ரொப்போஸ் பண்ணாதானே தெரியும் உனக்கு எனக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நீ அதை ட்ரை பண்ணு. ஆனால் என்னோட சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் என்னால் அந்த பொண்ணுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரியோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே இவன் வந்து பார்க்குறா, யாரை உனக்கு பிடிச்சிருக்கு, யாரை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா டோரை யாரோ ஓப்பன் பண்ணி ஹக்கரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அது வேற யாரும் இல்லை, ஹக்கரியோட அம்மா தான். இந்த மாதிரி ஹக்கரி எங்க, அவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது பாருங்கம்மா உள்ளே வரும்போது டோரை தட்டிடாவது வர்றான்ல அப்படின்ற மாதிரி ரியோ கேட்க, இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சா அதனால தான் டோரை ஓப்பன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. டக்குன்னு வந்து ஹக்கரி வராளா, ஆமாம் என்ன நடக்குதுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அம்மா வந்து நீயும் நானும் ஒன்னா ரூமில் இருக்கோன்னு நினச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரியோ சொல்ல, டக்குன்னு யுனாவோட மூஞ்சம் மாறிடுது. அக்கறை வந்து செம்ம காண்டாயிடுறா. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, பாருங்க இந்த மாதிரிலாம் நடக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இது பாருங்க அவன் என்னோட பிரதர் தான். ஸோ அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்க நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ரியோவோட அப்பாவை கல்யாணமே பண்ணியிருந்துருக்க கூடாது முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து யுனாக்கே தெரிய வருது, ஆக்சுவலி வந்து ரியோ வந்து ஸ்டெப் பிரதர். என்ன பண்ண ஹக்கரியோட அம்மா வந்து ரியோட அப்பாவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இவர் வந்து ஸ்டெப் பிரதர் ஆயிட்டு இருப்பாரு. அண்ட் இதெல்லாம் வந்து இப்பதான் யுனாக்கு வந்து தெரிய வருதா. அண்ட் அக்கரி வந்து செம காண்டாயிடுறா, அதோ பாருங்கம்மா தயவு செய்து இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, அவன் என்னோட பிரதர் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரியோவா, ஆமா ஆமா நான் அவனோட பிரதர் தான், இதெல்லாம் நினைக்கும் போதே காண்டாவுது அப்படின்ற மாதிரி சைலண்டா சொல்லிட்டு இருக்கான். யுனா வந்து இதை கேட்டுடுறாங்களா. டக்குன்னு யுனா வந்து ரியோவை பார்க்க அப்படியே வந்து ஹக்கரியை பார்க்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனில் இல்லை நான் அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ வந்து இவன் ப்ரொப்போஸ் பண்ண முடியாமல் இருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்லை ஹக்கரி தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுக்கு டக்குன்னு ரியோக்கு இது புரிஞ்சிருது. வாய மூடு எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சைகை காட்ட இவளும் அப்படியே பார்த்துட்டு இருக்காளா. அண்ட் இவ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. ஸோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அக்கரி சாரி இது மாதிரி நடந்ததுக்கு ஏதாவது கோச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் காட்டுறாங்க, யுனா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து ரியோ வரான். என்ன பண்ணுற ஹக்கரிக்கு வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ ஏன் கீழே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்க, எப்போவுமே தலை குனிஞ்சே பார்த்துட்டு இருக்க, நல்லா நிமிர்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸ் அப்பச்சு தூக்கி விடுறான். ஆல்ரெடி இந்த அம்மாவுக்கு வந்து இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இவன் இன்னமும் இதை அதிகம் பண்ணி விட்டுட்டு போக இவங்களுக்காக கொஞ்சம் படன்னு ஆகுது. ஹக்கரி வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா உள்ள ஆல்ரெடி ரியோ இருக்கான், சட்டையை கழட்டிட்டு இருக்க. இவ டக்குன்னு பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாளா.
அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவ வந்து போயிடுறா. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ சூப்பர் மார்க்கெட்ல உட்காந்துட்டு இருக்க பார்த்தா அவங்க வந்து கசு வரான். இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சும்மாதான், எனக்கு செம்ம காண்டா இருக்கு, வீட்டுல இருக்கவே புரியல, எங்கேயாவது போயிடணும் போல இருக்கு, அண்ட் நிறைய விஷயம் சொல்லணும், ஆனா என்ன பண்றது, யாருமே இல்ல கேட்கறதுக்கு கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு காசு சொல்றான். நான் கேட்குறேன், நீ சொல்லு எதுவா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி வா, உன்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்டான இடத்துக்கு கூட்டு போறான். ஸோ அங்கிருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது, அப்படியே ஓல் சிட்டியே தெரியுது. அக்கறை பாக்குறா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா, நானும் இங்கதான் இருக்கேன், நான் இந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லப்பா, செம்ம அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா, இந்த இடம் செம்மையா இருக்கும், அண்ட் எப்பயாச்சும் நான் லோன்லியா ஃபீல் பண்றேன், இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை, யாராவது திட்டாங்க அப்படின்னா நான் இங்கதான் வந்து மறைஞ்சிப்பேன், ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளா அப்படியே இவனையே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு சரி ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறா. டக்குன்னு கால் ஸ்லிப் ஆயிடுது. இவன் தான் பிடிக்கிறான். பார்த்து, ஆக்சுவலி இந்த இடம் கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்து எழுந்துக்கோ அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருமே வந்து செம்மையா மிங்கிள் ஆயிடுறாங்க. ஸோ ரியோ வந்து டைமை பார்த்துட்டு இருக்கான், எங்க ஹக்கரிய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி கிட்ட வந்து நிக்க. இவங்க 2 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசின்னு வந்துன்னு இருக்காங்க. ஸோ இதை மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் வந்து ஜாலியா சிரிச்சு பேசின்னு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்க அப்படியே காட்டுறாங்க. ரியோ வந்து யுனாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் மேக்ஸ். அப்போன்னு பார்த்தா வந்து யுனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே வந்து ரியோக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுது. சரி ஓகே, நான் அங்க இருந்து கிளம்புறேன், எனக்கு வயசு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்ப இவளும் பின்னாடியே போயிடுறாளா. ஸோ 2 பேருமே வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. சாரிப்பா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் சும்மா சொன்னேன், பொய் சொன்னேன், எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் பாக்குறாளா. டக்குன்னு பார்த்தா மழை வந்துடுது. இவனா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு போறான். அப்படியே ஸ்லோமோல 2 பேரும் போயிட்டு இருக்க. இவளுக்கா 1008 தாட்ஸ் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அடுத்த நிமிஷமே என்னன்னு தெரியல, ஒரு சோகம் வந்து என் மனசை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. இவன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாமா இல்ல வேணாமா, இவன் அக்செப்ட் பண்ணிப்பானா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து 1008 யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே வந்து ஒரு இடத்துல போய் ஒதுங்குறாங்க மழைக்கு. ஏன் அப்படின்னா வந்து எங்க அப்பாவும் சரி, அதே மாதிரி அக்கரியோட அம்மாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போதும் வந்து செம்மையா மழை பெஞ்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளும் வந்து ரியோவையே பார்த்துட்டு இருக்காளா. ரியோ வந்து யுனாவை பார்த்து கேட்குறான், அந்த மாதிரி நீ கூட சொன்னிய ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லி, அவன்கிட்ட போய் ஏன் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு கேட்க, இல்ல அவன் தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவானே அப்படின்ற மாதிரி யுனா சொல்ல, பரவாயில்ல ரிஜெக்ட் பண்ணா என்ன, நீ என்ன சாகுவா போற, அது ஒன்றும் எண்டு கிடையாதுல்ல, இதோ பாரு, நீ ஒருத்தவங்க கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணாதான் உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து வெளியே தெரியும், அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அவன் உன்னை அக்செப்ட் பண்றானோ ரிஜெக்ட் பண்றானோ அப்பதான் அவனை வந்து மறக்கவும் முடியும் உன்னால. ஸோ நீ அப்படியே வந்து மனசுக்குள்ளேயே தேக்கி தேக்கி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உனக்கு அவன் மேல இருக்க லவ் குறையாது. அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நீ வந்து சரி ஓகே இது முடிஞ்சிருச்சு, வேற யாராவது பார்த்தா உனக்கு அவங்க மேல லவ் வரும், இல்ல அப்படின்னா நீ அவன்கிட்டயே ஸ்டக் ஆயிடுவ. ஸோ அதை புரிஞ்சுக்கோ. என்ன என் லவ் தான் என்னால் வந்து சொல்ல முடியல, அட்லீஸ்ட் நீயாவது சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ரியோ சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து மழையா நின்றுதா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோ சொல்ல, டக்குனையும் வந்து கையை பிடிச்சிடுறா. இந்த மாதிரி உன்ட்ட ஒன்று சொல்லணும், ஆக்சுவலி நான் லவ் பண்ணுறது வேற யாரும் கிடையாது, அது நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ரியோக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ என்ன ரிஜெக்ட் பண்ணு, நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து யுனா கேட்க, இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி, நான் வந்து நீ வேற யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியா கொடுத்தேன், ஆனா இப்படி நான் நினைச்சு பார்க்கல. சரி ஓகே, ஆக்சுவலி நீ கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உனக்கே தெரியும்ல எனக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, சாரிப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகே பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து யுனா சொல்றா. ஸோ இவ பாட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்காளா. அப்பதான் யோசிக்கிறா, ஆமா நான் ஏன் இவ்வளோ பயந்தேன், அவன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் தான், பட் இருந்தாலும் வந்து நான் மூவ் ஆன் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படி இவன் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஹக்கரி வந்து ஸ்கூல் நர்சிங் ரூம்ல இருக்கா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா போல. ஸோ அதனால இது ரியோக்குன்னு தெரிய வர எதிர்க்க பார்த்தா வந்து கசு வரான். என்னாச்சு, ஓகே தானே, இப்ப இந்த அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். இவ்வளோ வந்து வாங்கிக்கிறா. ஸோ பார்த்தா ரியோ வந்து தூரத்துல இருந்து நின்று பார்த்துட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே. இவனும் வந்து தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இவ வந்து மழையில நின்றுட்டு இருக்காளா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை கூட இல்லை வெட்ட. ஸோ அப்போ ரியோ தான் எடுத்துட்டு வரான், இந்தா ஒரு கொடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் கொடையில நடந்து போயிட்டு இருக்க. பார்த்தா வந்து இவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான்.
இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல டக்குனு இவன் கொடையை மடக்கிட்டு அப்படியே வந்து ஹக்கரியோட கொடையில வந்துட்டு இருக்கான் ரியோ. என்னாச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹக்கரி கேட்க, இல்லை நீ வந்து கசுவை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இது பாரு எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது, சிப்ளிங்ஸ்குள்ள இந்த மாதிரிலாம் பேசிக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க, இப்போ பாரு சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிடுறான் இவன் ரியோ. ஸோ இவளுக்கா ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இது பாரு இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான், நம்ம 2 பேரும் வந்து சிப்ளிங்ஸ் தான், உனக்கு புரியுதா இல்லையா, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது உனக்கும் நல்லா தெரியும், இந்த மாதிரி நீ இன்னொரு வாட்டி ரியாக்ட் பண்ணன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சைக்கிள் ஒன்று பின்னாடி கீழே விழுது. ஸோ இவன் வந்து அப்படியே பார்க்குறான்னா சைக்கிள் கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தா அங்கேருந்து ஓடிடுறா. ஹக்கரி வந்து கிளாஸ்ல ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி யுனா கிட்ட சொல்லிட்டு போக, யுனாக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன இவ ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரியோ வந்து கூப்பிடுறான் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹக்கரி வந்து பாட்டுன்னு போயிடுறா இவ எதுவுமே கேட்காம. ஸோ யுனா பார்க்க யுனாவும் ரியோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு கெஃபேல. ஸோ அப்போ வந்து சொல்றான் அந்த மாதிரி நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவ ஷாக் ஆயிடுறா ஒரு மாதிரி யுனா. ஆமா நான் அவளை கிஸ் பண்ணிட்டேன் நேத்து அப்படின்ற மாதிரி ரியோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி நாங்கள் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு அக்கரியை ரொம்பவே பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது நான் அப்போ வந்து அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து எங்கள் அப்பா நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அப்போ யார் பேசினா தெரியுமா, ஹக்கரி என்கிட்ட பேசினா. ஸோ நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு போனேன், எதுக்காக அவ என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி அக்கரியோட அம்மாவும் என்னோட அப்பாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் அவளோட ஃபோனை பார்த்தா அது வந்து உடஞ்சி போய் இருந்துச்சு. அவள் சொன்னா அந்த மாதிரி வந்து நான் வரும்போது ஃபோன் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் மெசேஜையும் அவள் பார்க்கல, நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனதை. ஸோ அதனால் என்னால் முடியல, அதை ஏற்றுக்க கூட முடியல. அதனால் சரி ஓகே இது தெரியாமலே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மெசேஜையுமே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அவளுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவளும் வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காளா. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது, இந்த மாதிரி வந்து யுனாவும் அக்கரியும் நின்றுட்டு இருக்க. அப்போ வந்து இவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அக்கரி கிட்ட. அப்போ வந்து டக்குன்னு என்னடா 2 பேரும் வந்து சண்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் உண்மையாலே சிப்ளிங்ஸா, இல்லை உண்மையாலே சிப்ளிங்ஸ் கிடையாது தானே நீங்கள் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்க. டக்குன்னு வந்து அங்கே கசு வந்துடுறான். என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குன்னு வந்து அக்கரி அங்கேருந்து ஓடிடுறாளா. ஒரு நிமிஷம் அக்கரி நில்லு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரியோ கத்த வந்து யுனா கையை பிடிச்சி கூட்டம் போயிடுறா. வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பாரு உனக்கு புரியுதா இல்லையா, எதுக்கு நீ அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ற, நீ இப்போ வந்து அவளுக்கு சொல்லி என்ன ஆக போகுது, இது பாரு புரிஞ்சுக்கோ, நான் அவகிட்ட ஒன்று சொல்றேன், நேற்று தான் அவகிட்ட பேசினேன், ஆக்சுவலி இந்த விஷயமே வேற, நீ வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அவளை, ஆக்சுவலி அவள் அந்த மெசேஜை பார்த்துருக்கா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து யுனா கேட்க இவனுக்கா ஷாக் ஆயிடுது. ஸோ இவ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து அக்கரி அந்த மெசேஜை பார்த்துருப்பா இவன் வந்து அனுப்புனதை. சரி ஓகே நம்ம மீட் பண்ண போகலாம் அப்படின்னு இருக்கும் போது தான் கரெக்டாக வந்து ரியோட அப்பா வந்திருப்பாரு. ஆக்சுவலி நான் தான் உன்னோட ஸ்டெப் ஃபாதர்மா அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கா ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்திருக்கும். சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பானா ஃபோனை வேணுமுட்டுக்குன்னே கீழே போட்டு உடச்சிட்டு இருப்பா. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃபோன் உடஞ்ச மாதிரி வந்து பார்த்துருப்பான் ரியோ. ஸோ இதெல்லாமே வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு ரியோக்கு ஒரு மாதிரி இருக்கா. சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில வரான். அக்கறை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி சாரி அன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்ல அக்கறைக்கா ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா அவங்க அம்மா வந்து எதிர்க்க இருக்காங்க. ஏன்டாடி இப்போ போய் பேசுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட, இந்த பாரு இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஏன்னா நான் தான் வந்து உன்னோட குட்டி பிரதர் ஆச்சே, ஸோ அதனால் வந்து நான் பண்ணதுக்கு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிப்ளிங்ஸ்குள்ளே ஒரு ஃபைட்டு, உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ரியோ கேட்க, சரி ஓகே நான் இப்போ உன்னை மன்னிச்சு விடுறேன், இதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அக்கறை சொல்ல இவனை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறான். ஸோ அக்கறை ரூம்குள்ளே போயிட்டு வந்து ஒரு மாதிரி தேம்பி அழுவுறா. ஸோ ரியோ வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த மாதிரி இவ்வளோ நாள் நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த அண்ட் இப்போ இது எல்லாமே வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அக்கறைக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரை வந்து நம்ம இழந்துடக்கூடாது, இதுக்காக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவள் அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டு இருப்பா இதெல்லாம் வந்து தேவையில்லை, அவன் என்னோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அதை புரிஞ்சுட்டு இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால இவன் வந்து தேம்பி அழுகுறா. ஓகே இது எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
யுனா வந்து ஸ்கூல்ல இருக்க ரியோ வந்து பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து நேத்தே எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் அக்கறைக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன், வேற யாரையாவது லவ் பண்ண போகிறேன், நானே எனக்கு சான்ஸ் கொடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதுக்காக நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ தான் எனக்கு இதை புரிய வச்ச அப்படின்ற மாதிரி ரியோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்காக அதெல்லாம் கேட்கும் போது அழுவையே வந்துடுது. ஏன் அழுவுற அப்படின்ற மாதிரி ரியோ கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நீ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஸோ பார்த்தா வந்து ரியோ வந்து யுனா கூந்துடுறான். ஸோ யுனாவையே பார்த்துட்டு இருக்கான் எங்கே போனாலும். யுனா வந்து ஸ்கூலில் இருக்க. ஸோ கசு வந்து ஒரு மாதிரி ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கான் அவங்க ஸ்கூல்லேயே வந்து கேமரா வச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அக்கறை பார்த்துட்டு இருக்காளா. அப்போ வந்து அக்கறைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரி எனக்கு ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அண்ட் அபவுட் டைம் மூவி பார்த்துருக்கியா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அக்கறை கேட்டுட்டு இருக்கா. இங்க அப்படியே பார்த்தா ஹக்கரியும் யுனாவும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஒரு ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவலுக்காக. அங்கதான் வந்து ரியோவும் கசுவும் இருக்காங்களா. ஸோ இவங்க 2 பேரும் வர, கசு அவள் தான் அப்படியே ஃபிளாட் ஆயிடுறான் அக்கரியை பார்க்கும்போது, ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கா. ஸோ எல்லாரும் சேர்ந்து வந்து ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கேம்லாம் ஆடுறாங்க. அப்போ வந்து கசு வந்து ஒரு பொம்மை ஜெயிக்கிறானா, அந்த பொம்மையை வந்து ஹக்கரிக்கு கொடுக்குறான், தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் பிரிஞ்சிடுறாங்க அங்கங்க. அப்போ வந்து யுனா உட்காந்துட்டு இருக்கா தனியா. அப்போன்னு பார்க்கும்போது ஒரு பையன் வரான். ஏய் ஹாய், என்ன பண்ணுறீங்க யுனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானா. ஸோ அப்போ வந்து ரியோ வந்து சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான், யுனா இருக்கிற இடத்துக்கு. பார்த்தா இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இவனுக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. ஸோ அக்கறை நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் மேலே வந்து ஒருத்தன் சாஸ் கொட்டிட்டு இருப்பான் தெரியாம. இதை வந்து கழுவ போயிருப்பாளா. அப்போ வந்து கசு வந்து எங்கே இவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இவ வந்து கழுவிட்டு இருக்கா அந்த சாஸை. அப்போ என்ன ஆச்சு, ஓகே தானே நீ அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஓகே தான், சாஸ் கொட்டிட்டான் ஒருத்தன் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னும் போது, இரு உன்கிட்ட வந்து நம்பர் இருக்கா, என்னோட நம்பர், நம்ம 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போமே அப்படின்ற மாதிரி அக்கறை கேட்க. பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி இவன் தயங்குறாங்க கொஞ்சம். ஸோ 2 பேருமே வந்து நம்பர்ஸ் மாற்றிக்கிறாங்க. ஏன் நீ வந்து இவ்வளோ தயங்குற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்க நம்பர் இருந்ததே கிடையாது என் ஃபோனில், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உன் நம்பர் தான். ஓ அப்படியா, யுனாவோட நம்பர் கூட இல்லையா உன்கிட்ட அப்படின்ற மாதிரி அக்கறை கேட்க, இல்லை நீ தான் முதல் பொண்ணு நம்பர் வாங்க. ஓ சரி, நீ டேட் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி அக்கறை கேட்க, இல்லை நான் டேட்லாம் யாரையுமே பண்ணதில்லை. சரி அப்போ நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவனுக்கா ஒரு நிமிஷம் வேர்க்க ஆரம்பிச்சிடுது. இல்லை சாரி என்னை மன்னிச்சிடு, நான் டேட்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் வந்து ரியோவும் அக்கறையும் கிஸ் பண்ணுறதை பார்த்துருப்பான் அன்னைக்கு. ஸோ அந்த சைக்கிள் கூட கீழே விழுந்திருக்குமே, இவன் தள்ளி விட்டு தான் கீழே விழுந்திருக்கும், தெரியாமல் தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அக்கறை வந்து இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நீ தப்பாலாம் எடுத்துக்காத, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அக்கறை அங்க இருந்து போயிடுறா. கசு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான் ஸ்கூல் மாடியில். அப்போ வந்து அக்கறை போகிறா, அந்த மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன், நீ நில்லு அப்படின்னு சொல்ல இவளை நிற்கிறாளா. இவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் அக்கறையை. அப்போ வந்து ஒன்று சொல்ல வரான் இவன், இந்த மாதிரி ஆக்சுவலி அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அந்த ஃபெஸ்டிவல் பற்றி தானே பேச போகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து போயிடுறான் அங்கேருந்து. இவன் ஏதோ சொல்ல வர்றதை கூட ஸ்டாப் பண்ணிடுறான். பார்த்தா அந்த ஸ்கூலில் ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல, அவன் ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சுற்றின்னு இருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து ரியோவை தேடிட்டு இருக்காளா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கிளாஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு பையன் பேசியிருப்பாளா அந்த ஃபெஸ்டிவலில். அந்த பையன் எங்கே இருக்கான், ஒரு மாதிரி காப்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. ஆமாம் என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இல்லை நான் ரியோவை தேடுறேன் அப்படின்ற மாதிரி யுனா சொல்ல, சரி ஓகேவா 2 பேரும் சேர்ந்தே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ரியோ வந்து நல்லா பிரின்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான், ஏன்னா வந்து யுனாக்கு பிடிக்கும், அவள் பிரின்ஸுன்னு தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. இவன் வந்து கூப்பிட்டு போறானா யுனாவை, இங்கேருந்து பார்க்குறான், என்ன இவன் கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி காண்டாவுது. யுனா வந்து அக்கறையை கூப்பிட்டுருக்கா. ஸோ யுனா தனியாக உட்காந்துட்டு இருக்காளா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் கூட சொன்னேன் ஃபெஸ்டிவலில் ஒரு பையனை பார்த்தேன்னு, அவன் வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சூப்பரு, என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் இன்னமும் ரியோவை தான் லவ் பண்ணுறேன், ஏன்னா அவன் தான் என்னை மாற்றினான், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா வந்து அது ரியோனால தான். ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, என் பின்னாடி மட்டும் விட, இந்த மாதிரி நான் போய் ப்ரொப்போஸ் பண்ணணும் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும்
நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி அப்படியே தள்ளி விடுறா. சரி ஓகே நான் இப்போ போய் ப்ரொபோஸ் பண்றேன், என்னோட ஃபீலிங்ஸை நான் திரும்பியும் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ரியோவை தேடிட்டு இருக்க. ரியோ வந்து யுனாவை தான் தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஒரு கட்டத்துல வந்து பாத்துக்க 2 பேருமே சொல்லிடுறாங்க நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே அங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே இங்க காட்டுறாங்க அக்கரி வந்து போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காளா. கசு வந்து அங்க வந்து நிறைய போட்டோஸ் வந்து கசு அங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கான். ஸோ அதுல வந்து யுனா ரியோட போட்டோவும் இருக்கு. அதே மாதிரி இவன் வந்து அக்கரிய போட்டோ எடுத்திருப்பான், அந்த போட்டோவும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஸோ கிறிஸ்மஸும் வந்து அதனால வந்து அக்கரி வந்து கேக் ஒன்று வாங்குறா. சரி ஓகே நம்ம வந்து இவனை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கசுவை பார்க்க போறா. ஸோ கசு வந்து உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். கசு இந்த மாதிரி நான் வெளில இருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்ல, அவனை வந்து டோரை ஓப்பன் பண்றான், விண்டோரை. என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்கும்போது, வா எங்கேயாச்சும் வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க ஃபேமிலியில ஏதோ சண்டை போல. சரி வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து அக்கரி வந்து இவனை கூட்டு போக, ஸோ இவன் கூட்டு போனானே அதே இடத்துக்கு தான் கூட்டு போறா. 2 பேரும் வந்து கேக் வெட்டி சாப்பிட்றாங்க, சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்க. இந்த பாரு நீ என்னவா ஆக ஆசைப்படுற, உன் ட்ரீம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து அக்கரி கேட்க, என் ட்ரீம் வந்து ஆக்சுவலி மூவிஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான். எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து எனக்கு பண்ணணும்னு ஆசை. இல்லை எனக்கு கேட்கல, என்னோட ட்ரீமை சொல்கிறேன், அடுத்து நீ உன்னோட ட்ரீமை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறா. சரி இப்போ நீ வந்து சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே இவனும் வந்து நான் வந்து ஃபிலிம் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அப்படியே 2 பேருமே வந்து பார்த்துக்கிறாங்க. கசு வந்து வீட்டுக்கு போகிறான். பார்த்தா வந்து அவன்கிட்ட இருந்த எல்லா டிவிடி பிளேயர்ஸையும் வந்து அவங்க அம்மா அப்பா தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. இவன் சும்மா படிக்காமல் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான், சும்மா ஃபிலிம் மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இவன் ரொம்ப சோகமாக இருக்கான். ஆனால் இதை வந்து யுனா வந்து அக்கறை கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் வந்து தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் கிளாஸில். அப்போ வந்து அக்கறை போகிறா, என்னாச்சு இந்த மாதிரி வந்து ஒரு டிவிடி பிளேயர்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டாங்களாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் தூக்கி போட்டுட்டாங்க தான், என்ன பண்ணுறது, நான் தான் ரொம்ப கனவு காணிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரியாலிட்டியில் இதெல்லாம் நடக்க போகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது, தொப்பாரு பைத்தியம் மாதிரி பேசாத, அது உன்னோட கனவு, கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும், நீ இதெல்லாம் தூக்கி போட்டுறாத அப்படின்ற மாதிரி வந்து அக்கறை சொல்லிட்டு இருக்க. போதும் நிறுத்து, உனக்கு என்ன தெரியும், என்னோட சுச்சுவேஷன்ல இருந்தால் தான் உனக்கு தெரியும். இதை கேட்ட உடனே அக்கறைக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. ஸோ அழுதுகிட்டே வெளில வந்துடுறா. இங்கே பார்த்தா வந்து ரியோ சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களாம், அதனால வந்து எங்கள் அப்பா கூட யார் போகிறது அப்படிங்கிறது ஒரு டிசிஷனாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது அக்கறை தான் வந்து நானே வந்து அப்ராட் போகிறேன், படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்து கசு வந்து அவனை ஹர்ட் பண்ணிட்டான், இவன் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறா கசுவை. அதனால தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரியோ வந்து யுனா கிட்ட சொல்ல, ஓ அப்படியா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. யுனா ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு, ஹாய் ஆண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னும் போது ரியோவும் வந்து வெளில வரான். இந்த மாதிரி பாருங்க அக்கறை வந்து அவள் மனசுக்குள்ள நிறைய விஷயத்த போட்டு வந்து குழப்பிட்டு இருக்கா. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா வந்து எனக்கும் சரி ரியோவுக்கும் சரி அதே மாதிரி கசுக்கும் சரி எங்கள் எல்லாருக்குமே வந்து அக்கறையை ரொம்பவே பிடிக்கும். அவள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செய்து அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க, அவள் இங்கே இருந்து போகக்கூடாது, அவள் இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் கசுவா அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ தயவு செய்து வந்து அவளை அனுப்பிடாதீங்க, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து யுனா போயிடுறா. ரியோ வந்து மெசேஜ் அனுப்புகிறான் யுனாக்கு, தேங்க்ஸ் இந்த மாதிரி வந்து பேசினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து அக்கறை வெளில வராளா ரூமை விட்டு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னம்மா ஓகேவா இருக்கியா, சரி ஓகே காஃபி குடிச்சிட்டே பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசுகிறாங்க. செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொட்டிகிட்டு இருக்காங்க அக்கறை. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்களா. ஸோ ரியோ வந்து கசுகிட்ட பேசிகிட்டு இருக்கான், அந்த மாதிரி அவள் வந்து ஜஸ்ட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணதான் ட்ரை பண்ணான், ஆனால் நீ தான் வந்து கோவப்பட்டுட்ட, எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து கொஞ்சம் நாளில் வந்து அப்ராட் போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அவள் போகிறா, இங்கே இருக்கலாம்ல,
இல்லை அவளுக்கு என்னமோ தெரில, நீ தான் அவட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ரியோ வந்து சொல்லிட. இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது இது கேட்ட உடனே. ஸோ பார்த்தா வந்து அவன் இடத்துல வந்து ஏதோ ஒரு பார்சல் மாதிரி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது மாதிரி அக்கறை தான் வச்சிருக்கா. அதில் வந்து அபவுட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிடி பிளேயர் இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்களே. இதோ பாரு, நான் உன்னோட ட்ரீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்து ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷஸ் ஆனது, அதை டக்குன்னு தூக்கி போட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே தாரையாக கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து இவன் மெசேஜ் பண்ணுறான், அந்த மாதிரி நம்ம எப்பவுமே மீட் பண்ணுற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே அவள் தான் அக்கறை ஓடுறா. அவளுக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வருது. கசு வந்து எப்படி பார்த்தோம், எப்படி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு போக கசுவும் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என் ட்ரீமை பற்றி எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், நான் இதை பற்றி பேசியிருக்கேன் அண்டு என்னோட ட்ரீம்ஸை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்காக உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த அபவுட் டைம் நீ அதை வச்சுருந்தியே, அதை பார்த்த பிறகு தான் எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுது. நான் அதை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நான் உண்மையாலே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்பயும் சரி எப்பயும் சரி உன்னை நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு கசு சொல்ல, அக்கறையும் பார்க்குறா. டக்குன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறா. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை விட்டு போகணுன்னு நினச்சேன், ஏன்னா நான் ரொம்பவே பயந்துட்டேன், நான் ஹர்ட் ஆகிடுவேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன், உன் கூடயே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அக்கறை சொல்லிட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே வந்து இங்கே லவ் சொல்லி சேர்ந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ரியோவும் யுனாவும் இங்கே வராங்க. ஸோ அப்போ வந்து அக்கறை வந்து தேங்க்ஸ், உனக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து யுனா கிட்ட சொல்லிட்டு இருக்க. உடனே ரியோ வந்து தொப்பாருமா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இப்பெல்லாம் கட்டி பிடிச்சி நிற்காத அப்படின்னு சொன்ன உடனே, இதோ பாருறா அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா அப்படின்ற மாதிரி அக்கறை சொல்றா. ஸோ இவங்க 4 பேருக்குமே அவங்களோட லவ் கிடைச்சிச்சு அண்ட் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி இந்த மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவி ஆக்சுவலி எப்படியோ ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் வந்து முடியும் போது ஒரு நல்ல ஃபீல் குட்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, நீ லவ் பண்ணுற அப்படின்னா வந்து சொல்லிடு, அப்போ தான் வந்து நீ ஹர்ட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் உன்னோட ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கும் இந்த மூவி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி காமெடி மூவிஸ், ஃபன் மூவிஸ், ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கைஸ், எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.